Good morning students. Today we are going to discuss about Chapter 2 Computer Organization remaining topics. In previous class we discussed about difference between computer organization and computer architecture and types of microprocessor and data communication between CPU and memory. In this class we are going to discuss about memory devices, various types of memories, secondary storage devices, USB ports like that. So let us start our first topic, memory devices. A memory is just like a human brain. It is used to store data and instructions. எப்படி நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரியே மெமரியும் டேட்டாஸு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் தான், டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் கம்ப்யூட்டர் மெமரி. There are two types of accessing method to access the memory. So two types of accessing methods இருக்குது, read or write operations வந்து two typesல நம்ம perform பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா sequential access and random access. ஸோ sequential accessனு சொல்லலாம், random accessனு சொல்லலாம். ஸோ sequential access அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு சீக்வென்ஸில் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 1 2 3 4 5 ஃபைல்ஸை கண்டினியூஸாக சீக்வென்ஸாக ஆக்சஸ் பண்ணுறது சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் 1 ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 ஆக்சஸ் பண்ணிவிட்டு நான் 4 ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4 எடுத்து ஆக்சஸ் பண்ணுறத ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சீக்வென்ஸாக இல்லாமல் ரேண்டமாக ஏதோ ஒரு ஃபைலை பிக் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ். In sequential access, the memory is accessed in an orderly manner from starting to end. Starting to end வந்து ஆர்டராக சீக்வென்ஷியலில் ஆக்சஸ் பண்ணுவோம். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ்டு டைரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் பைட்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஃபைல்ஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ணாமல் நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நம்ம டைரெக்டாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த பைட் வேணுமோ அந்த பைட்டை டைரெக்டாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Different memory devices are arranged according to the capacity, speed, cost and shown in figure. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, கேட்ச் மெமரி. பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை விட மெயின் மெமரி வந்து காஸ்ட்லியர், மெயின் மெமரியோட கேட்ச் மெமரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அண்ட் தென் ஆக்சஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் ஸ்மால் தான், ஆனால் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் கேட்ச் மெமரி வந்து கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஹார்ட் டிஸ்க்கு கேட்ச் மெமரி விட மெயின் மெமரி கெப்பாசிட்டி அதிகம், அதை விட ஹார்ட் டிஸ்க் வந்து கெப்பாசிட்டி அதிகம், காஸ்ட்டும் கம்மி. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இந்த ஹைராரிக்கில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா என்னது? மெயின் மெமரி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. This is available in computers in the form of integrated circuits, ICs. ஸோ integrated circuits, அதாவது நிறைய ஐசிஸ் வந்து இந்த ரேமில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மதர் போர்டில் ரேம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரேம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் இருக்கா உள்ள, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம். It is the place in a computer where the operating system, application programs and the data in current use are kept temporarily so that they can be accessed by the computer's processor. ஸோ இப்போ கரண்ட்டாக கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து என்ன ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோ அது எல்லாமே வந்து ரேமில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். The smallest unit of information that can be stored in the memory is called as bit. ஸ்மாலஸ்ட் யூனிட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிட் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ குரூப் ஆஃப் 8 bits இஸ் கால்ட் பைட்டுன்னு நமக்கு தெரியும். த மெமரி கேன் பி ஆக்சஸ்டு பை எ கலெக்ஷன் ஆஃப் 8 bits which is called as a byte. ரேம் இஸ் எ வெல்டைல் மெமரி. ஸோ வெல்டைல் மெமரினா ஏன் ரேமை வந்து வெல்டைல் மெமரின்னு சொல்கிறோன்னு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பவர் கட் ஆச்சு, பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சிஸ்டமில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும், நம்மளால் ரீட்டைன் பண்ணிக்க முடியாது. ஸோ ரேம் இஸ் எ வெல்டைல் மெமரி which means that the information stored in its
not permanent கிடையாது. As soon as the power is turned off, whatever data that resides in RAM is lost. It allows both read and write operation. ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து ஒன்ஸ் வந்து பவர் கட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாவோ டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆயிரும். அண்ட் தென் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து பர்மனெண்ட் கிடையாது. இதில் ரீட் ஆப்ரேஷன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரைட் ஆப்ரேஷன்ஸும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேமில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குது. தேர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் ரேம், டைனமிக் ரேம், ஸ்டாட்டிக் ரேம், டிரேம் ஆர் எஸ்ரேம்னு சொல்லுவாங்க. These 2 types differ in the டெக்னாலஜி தே யூஸ்டு டு ஹோல்ட் டேட்டா. ஸோ டேட்டாவை ஹோல்ட் பண்ணுற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ரெண்டையும் டிஃபர் பண்ணியிருக்காங்க. டைனமிக் ரேம் பீயிங் ஏ காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி. ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ் ஆஃப்டன் விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். ஸோ ஹென்ஸ் ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் டைனமிக் ரேம். ஸோ டைனமிக் ரேம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ரேமை வந்து ரொம்பலாம் பண்ண முடியாது, ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஸ்டாட்டிக் ரேம் வந்து எக்ஸ்பென்சிவ். டைனமிக் ரேமை விட எஸ்ரேம் வந்து ஸ்டாட்டிக் ரேம் வந்து எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதாவது நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ். ஓகேவா? ஸோ லெஸ் டைம்ஸ், அதாவது டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோம் அப்படின்னா என்னென்னா ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர் வித் ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் விச் கேனாட் பி மாடிஃபைடு. ஸோ டேட்டாஸ் வந்து ஒன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது டேட்டாஸை வந்து ரைட் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிரிண்டர் வாங்குகிறோன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சிடி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ரோம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த சிடி மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அந்த சாஃப்ட்வேரை அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ரீட் தான் பண்ண முடியுமா தவிர அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளால் திருப்பி என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. The stored programs that start the computer and performs diagnostic are available in ROMs. ROM stores critical programs such as the program that boots the computer. Once the data has been written onto a ROM chip, it cannot be modified or removed and can only be read. ஸோ ஆல்ரெடி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸ்லாம் வந்து, அதாவது இந்த ரோமில் வந்து டயக்னஸ்டிக் ஆர் அவைலபிள் இன் ரோம்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட்டாஸை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். எந்த இடத்துலையும் நம்மளால் மாடிஃபை பண்ணவோ அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணவோ நம்மளால் முடியாது. ROM retains its contents even when the computer is turned off. கம்ப்யூட்டர் வந்து சப்போஸ் பவர் ஆஃப் ஆயிடுச்சு, ஷட் ஆன் ஆயிடுச்சு, அதாவது ஆஃப் ஆயிடுச்சு, டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ரோமில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், பர்மனெண்ட். ஓகேவா? ஸோ த ரோம் இஸ் கால்ட் அஸ் நான் volatile மெமரி. ஸோ இதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரோம் வந்து நான் volatile மெமரின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு சேஃப்டியான டேட்டாஸ் எல்லாமே வந்து ரோமில் வைக்கிறதா சேஃப். ஏன்னா அது வந்து என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. ஸோ ரேம் அப்படின்றது டெம்ப்ரவரி, ரோம் வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே டேட்டாஸ் இருக்கும், எரேஸ் ஆகாது. அதனால தான் நான் volatile மெமரின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இது வந்து எரேஸ் பண்ண முடியாதா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி கொண்டு வரும். ஸோ இது என்ன, இதில் அதை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து மேனுஃபேக்சரிங் டைமில் நம்ம ரைட் பண்ணிடுவோம். இது வந்து மேனுஃபேக்சரிங் டைமில் எம்டியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்மளால் ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ a non-volatile memory on which data can be written only once. ஸோ இதுவும் non-volatile memory தான். ஒன்லி ஒன்ஸ் மட்டும் நம்மளால் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் a program has been written onto a probe, it remains there forever. ஸோ ஒன்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
Unlike the main memory, prompts retain their contents even when the computer is turned off. கம்ப்யூட்டர் வந்து டர்ன் ஆஃப் ஆனாலும் நம்மளால் டேட்டாஸை வந்து என்ன பண்ணிக்க முடியும், ரீட்டைன் பண்ணி எடுத்துக்க முடியும். The PROM differs from ROM. PROM is manufactured as a blank memory, whereas ROM is programmed during the manufacturing process itself. ஸோ ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரோம் வந்து மேனுஃபேக்சரிங் டைம்லேயே ப்ரோக்ராமபிள், அதாவது ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. ப்ரோம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எம்டியாக தான் இருக்கும், பிளாங்காக தான் இருக்கும். ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பர்னர் இஸ் யூஸ்டு டு ரைட் டேட்டா டு எ ப்ரோம் சிப். ஸோ ப்ரோம் சிப்பில் வந்து ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பர்னர் வந்து டேட்டாவை வந்து ரைட் பண்ணிடுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ப்ரோம் இஸ் கால்ட் பர்னிங் த ப்ரோம். ஸோ சிடியெல்லாம் ரைட் பண்ணும்போது பேர்ன் வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமில் வந்து டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பர்னிங் த ரோம். ஓகேவா? ரைட் பண்ணுறதுக்கு பேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒன்லி ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் என்ன பண்ணினாங்க அப்படின்னா EEPROM வந்து வந்தது. ஸோ EEPROM அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேவ்ஸை வச்சு நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டாஸை ரைட் பண்ணிக்கலாம். So erasable programmable read-only memory is a special type of memory which serves as a ROM, but the content can be erased during ultraviolet rays. Ultraviolet rays ஆல நம்மளால என்ன பண்ண முடியும், contents-ஐ erase பண்ணி ரைட் பண்ணிக்க முடியும். EEPROM retains its contents until it is exposed to ultraviolet light. So EEPROM-ல வந்து அல்ட்ராவயலட் லைட்டை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ட்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அல்ட்ராவயலட் லைட் பட்டுச்சு அப்படின்னாவே டேட்டா என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும். The ultraviolet light clears its contents, making it possible to reprogram the memory. ஸோ அதுக்கப்புறம் அல்ட்ராவயலட் லைட் நம்ம பட்டுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்னா, வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து நம்ம ரைட் பண்ணுறேன்னா ரைட் பண்ணிக்கலாம். An EEPROM differs from a PROM. PROM can be written only once and cannot be erased. ஸோ ப்ரோமை விட EEPROM வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, அதில் எரேஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆனால் EEPROMல என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம். EEPROM are used widely in personal computers because they enable the manufacturer to change the content of PROM to replace with update versions or erase the contents before the computer is delivered. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லலாம் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த EEPROMல பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக வைக்கும்போது அல்ட்ராவயலட் லைட் வந்து சன்லேருந்து பட்டுருச்சு அப்படின்னாலும் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் EEPROM சிப்ஸ் ஹாவ் ஏ டிரான்ஸ்பரண்ட் ஏரியா அட் த டாப் சர்ஃபேஸ் விச் இஸ் கவர்டு பை ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த பிளேஸை வந்து என்ன பண்ணியிருப்போம், ஸ்டிக்கர்ஸால் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் gets removed, the ultraviolet light in the sunlight may erase the content. சன்லைட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ராவயலட் லைட் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து EEPROM. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இதில் வந்து ஈஸியாக டேட்டாஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM that can be erased by exposing it to an electrical charge. ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலமாக அதில் அல்ட்ராவயலட், இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலமாக டேட்டாஸை வந்து எரேஸ் பண்ண முடியும். Like other types of PROM, EEPROM retains its contents even when the power is turned off. ஸோ பவர் வந்து டர்ன்ட் ஆஃப் ஆச்சுன்னா இதுலேயே வந்து ரீடைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட். ஸோ when the power is turned off.
Comparing with all other types of ROM, EEPROM is slower in performance. ஸோ மற்ற ரோமை விட EEPROM வந்து என்னது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரோமில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரோம், ஸோ அண்ட் தென் ப்ரோம் பார்த்தோம், அடுத்தது EEPROM பார்த்தோம், அடுத்தது EEPROM அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டைம்லேயே வந்து ரைட் பண்ணிடுவாங்க. நான் வாலடைல் மெமரி தான். அதில் வந்து திருப்பி நம்மளால் ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் முடியாது. ப்ரோம் அப்படின்னு பார்த்து அதனால் ப்ரோம் கொண்டு வந்தோம். ஸோ ப்ரோமில் வந்து எம்டியாக மேனுஃபேக்சரிங் டைமில் எம்டியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். EEPROMல பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸை வந்து ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் EEPROMல எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரின்றது ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப நம்ம டேட்டாவை வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? So cache memory, the cache memory is a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. So memory retrieval processor speed up பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. Due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. So main memoryயோட சிபியூவோட கேட்ச் மெமரியோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக தான் இருக்கும். வித்தவுட் கேட்ச் மெமரி எவ்ரி டைம் த சிபியூ ரெக்வஸ்ட் த டேட்டா டு இட் ஹேஸ் டு பி ஃபெச்டு ஃப்ரம் த மெயின் மெமரி விச் வில் கன்சியூம் மோர் டைம். ஸோ இந்த கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா மெயின் மெமரியிலேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகும். த ஐடியா ஆஃப் இன்ட்ரடியூசிங் எ கேட்ச் இஸ் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் மெமரி would store data that is frequently accessed and if possible the data that is closer to it. ஸோ டேட்டா வந்து க்ளோஸராக இருந்ததுன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த கேட்ச் மெமரி கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. This helps to achieve the fast response time, where response time, access time refers to how quickly the memory can respond to read and write requests. So ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ்க்கு எப்படி வந்து மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நான் வந்து இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிபியு கேட்ச் மெமரி இருக்குது. ஓகேவா? மெயின் மெமரி. ஸோ இப்போது டைரெக்டாக சிபியு வந்து மெயின் மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஒன்றொன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ மெமரியிலேருந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். இதே கேட்ச் மெமரி அப்படின்றப்ப நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாம் இந்த கேட்ச் மெமரியில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக ஃபெச் பண்ணி எடுத்து சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, கேட்ச் மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறது ஃபாஸ்ட், மெயின் மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ கேட்ச் மெமரி வந்து மெயின் மெமரியோட ஸ்மாலராக தான் இருக்கும் சைஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மெமரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டாஸை வந்து அதாவது பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு சொல்கிறோம். A computer generally has a limited amount of main memory which is expensive and volatile. ஸோ மெயின் மெமரி வந்து volatile மெமரி அண்ட் தென் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? ஸோ அதனால் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். டு ஸ்டோர் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பர்மனெண்ட்லி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இப்போ பென்ட்ரைவ்லேயோ ஒரு சிடிலேயோ, அதாவது பென்ட்ரைவ்லேயோ ஒரு சிடிலேயோ நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். இதே மெயின் மெமரியில்னா ஒன்ஸ் ஆக்சஸ் பண்ணி முடிச்சிட்டா டேட்டாஸ் வந்து டெம்ப்ரவரியாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எரேஸ் ஆயிரும். Secondary storage devices serve as a supportive storage to main memory and they are non-volatile in nature. Secondary storage is also called a
பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து மெயின் மெமரிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெமரி தான். இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் மொபைல் எல்லாம் பேக்கப் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? ஸோ என்னது ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக்கப் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக டேட்டாஸை வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் இஸ் எ மேக்னெட்டிக் டிஸ்க் ஆன் விச் யூ கேன் ஸ்டோர் டேட்டா. ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹார்ட் டிஸ்க் ஹேஸ் த ஸ்டாக்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஸ்க் accessed by a pair of heads for each of the disk. The head disk comes with a single or double-sided disk அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ரீட் அண்ட் ரைட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்க் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பிண்டில் வந்து நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆக இந்த ரீட் அண்ட் ரைட் ஹெட் என்ன பண்ணணும்னா, டேட்டாஸை வந்து ரைட் பண்ணணும், ரீட் பண்ணுறதுனா ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் உள்ளே இருக்கும். ஹார்ட் டிஸ்க் உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிடி. ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் சிடி. சிடிஸ்னால் என்னன்று எல்லாருக்குமே தெரியும். காம்பேக்ட் டிஸ்க்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிடி. எ சிடி ஆர் சிடி ரோம் இஸ் மேட் ஃப்ரம் 1.2 millimeter thick polycarbonate plastic material. ஸோ 1.2 millimeter thick polycarbonate plastic material தானே அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. எ தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆர் கோல்ட் இஸ் அப்ளைட் டு த சர்ஃபேஸ். அதனோட சர்ஃபேஸில் வந்து தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆர் கோல்ட் இஸ் அப்ளைட் டு த சர்ஃபேஸ். சிடி இஸ் represented as tinny identification known as bits, encoded in a spiral track moduled into the top of the polycarbonate layer. The areas between bits are known as LANs. A motor within the CD player rotates the disk. ஸோ அது மேலே இருக்கக்கூடிய மோட்டார் வந்து என்ன பண்ணுன்னா, சிடி டிஸ்கை ரொட்டேட் பண்ண ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்டினரி சிடி ரோம் இஸ் 700 MB. ஸோ இதனோட கெப்பாசிட்டி 700 MB தான். ஸோ நம்ம பிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிட்ஸ் சிடியில் உள்ளே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணதை இதை வந்து லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிட்ஸ், இதுதான் லேண்ட்ஸ். இதுதான் சிடியில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி. டிவிடினா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு சொல்லலாம், ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்னு சொல்லலாம். இஸ் அன் ஆப்டிக்கல் டிஸ்க் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அப் டு 4.7 GB ஆஃப் டேட்டா, மோர் தென் 6 times வாட் எ சிடி கேன் ஹோல்டு. சிடி எவ்வளோ டேட்டாஸ் எடுத்துக்குமோ அதை விட 6 times வந்து அதிகமாக நம்ம டிவிடியில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ டிவிடிஸ் ஆர் ஆஃப்டன் யூஸ்டு டு ஸ்டோர் மூவிஸ் அட் எ பெட்டர் குவாலிட்டி லைக் சிடிஸ். டிவிடிஸ் ஆர் ரீட் வித்தின் எ லேசர். ஸோ லேசரால் வந்து சிடிஸ் அண்ட் டிவிடிஸை நம்மளால் ரீட் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம நிறைய மூவிஸ்லாம் வந்து டிவிடியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். த டிஸ்க் கேன் ஹாவ் ஒன் ஆர் டூ sides and 1 or 2 layers ஆஃப் டேட்டா பர் சைட். ஸோ ஒரு சைடும் வந்து 1 or 2 sides இருக்கும். ஸோ ஒரு சைடு ஒரு 1 or 2 லேயர் இருக்கும். ஓகேவா? பர் சைடுக்கு 1 or 2 லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிடியை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் தெரியும். ஓகேவா? த நம்பர் ஆஃப் sides அண்ட் லேயர்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஹவு மச் இட் கேன் ஹோல்டு. ஸோ அந்த லேயர்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டேட்டாஸை வந்து இது அதிகமாக ஸ்டோர் பண்ணும். Double layered sites are usually gold colored while single layer sites are usually silver colored like a CD. ஸோ சில்வர் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, சிங்கிள் லேயர். கோல்டன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து டபுள் லேயர். நீங்கள் சிடி பார்த்துருப்பீங்க, கோல்டன் கலர்லேயும் பார்த்துருப்பீங்க, சில்வர் கலர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஓகேயா? ஸோ சில்வர் கலர் ஏன் அதுக்கு சில்வர் கலரில் இருக்குன்னா சிங்கிள் லேயர், கோல்ட் கலரில் இருக்கிறது டபுள் லேயர். ஓகேவா? இனிமேல் ஒரு டைம் சிடி பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி. ஸோ ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா என்னென்னா, ஃப்ளாஷ் மெமரி இஸ் அன் எலக்ட்ரானிக் non-volatile computer storage medium that can be electrically erased and reprogrammed. ஸோ எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து எரேஸ் பண்ணிட முடியும், ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நம்ம பென் ட்ரைவ்லலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா, வேணும் அப்படின்றப்ப நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், வேணான்றப்ப ஈஸியாக ஃபார்மேட் பண்ணிடுறோமா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. They are either EEPROM or EEPROM. Examples for flash memories are pen drives, memory cards, etc. பென் ட்ரைவ் மெமரி கார்டிலலாம் வேணுன்றப்ப மூவி நம்ம பார்க்குறோம், மூவி ஒன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃப்ளாஷ் மெமரிஸ் கேன் பி யூஸ்ட் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட், PDAs, டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பென் ட்ரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃப்ளாஷ் மெமரி ஆஃபர்ஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம். த டைம் டேக்கன் டு ரீட் ஆர் ரைட் எ கேரக்டர் இன் மெமரி இஸ் கால் ஆக்சஸ் டைம். ஸோ ஃப்ளாஷ் மெமரி வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சஸ் டைம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கோ ரைட் பண்ணுறதுக்கோ எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சஸ் டைம்னு சொல்கிறோம். த கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாஷ் மெமரி வேரி ஃப்ரம் 1 GB to 2 TB. எஸ் சாம்பிள் ஆஃப் ஃப்ளாஷ் மெமரி இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ பென்ட்ரைவ் வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ பென்ட்ரைவ் வந்து நம்ம எவ்வளோ ஜிபி, 64 GB வேணுமோ, எவ்வளோ ஜிபி வேணுமோ அவ்வளோ ஜிபி நம்ம வாங்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெராபைட் வரைக்கும் இருக்குது. ஓகே, 1 TB வரைக்கும் நம்ம வாங்குவோம். ஸோ எவ்வளோ ஜிபி, இப்போ 16 GB வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும், 32 GB அதை விட அதிகமாக இருக்கும், 64 GB அதை விட காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டி அதிகமாக நமக்கு காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூரே டிஸ்க். ஸோ ப்ளூரே டிஸ்க் கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ளூரே டிஸ்கில் தான் இருக்கும். ஸோ ப்ளூரே டிஸ்க் இஸ் ஏ ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் டிவிடியில் வந்து லேசர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ளூரே இஸ் த டைப் ஆஃப் டிஸ்க் யூஸ்டு ஃபார் PlayStation games and for playing high definition movies. ஸோ ஹெச்டி மூவிஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ப்ளூரே டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்க் கேன் ஸ்டோர் அப் டு 50 GB ஆஃப் டேட்டா. 50 GB ஆஃப் டேட்டா வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ண முடியும், ப்ளூரே டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டிவிடி யூசஸ் ஏ ரெட் லேசர் டு ரீட் அண்ட் ரைட் டேட்டா, பட் ப்ளூரேஸ் யூசஸ் ப்ளூ வயலட் லேசர் டு ரைட். ஸோ டிவிடிஸில் வந்து என்ன லைட், ரெட் லேசர் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரேஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ வயலட் லேசர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து கெப்பாசிட்டி அதிகம், இதில் வந்து ப்ளூரேயில் வந்து ப்ளூ வயலட் லேசர் லைட் யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து ரெட் லேசர் லைட் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து ஹெச்டி மூவிஸு, கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, PlayStation கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ளூரே டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதோட செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் முடிஞ்சது. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் சிடி பார்த்தோம், டிவிடி பார்த்தோம், அண்ட் தென் ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸில் மெமரி கார்டு, பென் ட்ரைவ் இதெல்லாம் பார்த்தோம், அண்ட் தென் ப்ளூரே டிஸ்க் பார்த்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமில் இந்த பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்லேயும் இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போர்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயரில் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணுவோம், ஒரு ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். The motherboard of a computer has many I/O sockets that are connected to the ports and interface found on the rear side of a computer. ஸோ நிறைய போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மவுஸ்க்கு ஒரு போர்ட் இருக்கும், சார்ஜருக்கு ஒரு போர்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கும். த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கேன் பி கனெக்டட் டு த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படி, அந்த போர்ட்ஸ் மூலமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கேமரா கனெக்ட் பண்ணுறதுனாலும் அந்த மாதிரி போர்ட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம டிவியில் பேக் சைட் பார்த்தோம்னாவே இருக்கும் இல்லையா, வீடியோக்கு தனியாக, ஆடியோக்கு தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து
போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. The various types of ports are given below. சீரியல் போர்ட், parallel போர்ட், யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி 3.0 போர்ட், அந்த மாதிரி நிறைய போர்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் போர்ட். டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சீரியல் போர்ட் இருந்து நம்ம பழைய இயர்லியர் வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸ்டர்னல் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பேரலல் போர்ட் டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். இதுவும் வந்து ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ பிரிண்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் தான் பேரலல் போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஎஸ்பி போர்ட் டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் லைக் கேமராஸ், ஸ்கேனர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் printers to the computer. ஸோ எக்ஸ்டர்னல் டிவைசஸ் நம்ம கேமரா, நம்ம மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த போர்ட்டுக்கு பேர் தான் வந்து யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 3.0 இஸ் த தேர்ட் மேஜர் வெர்ஷன் ஆஃப் த யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பினா யூனிவர்சல் சீரியல் பஸ், 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் வெர்ஷன், ஸ்டாண்டர்ட் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் வித் அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் 3.13. USB 3.0 can transfer data up to 5 GB per second. USB 3.1 and USB 3. Also released. ஸோ இதுதான் வந்து USB 3.0 போர்ட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 5 GB டேட்டாஸ் வந்து பர் செகண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா யூஎஸ்பி. ஸோ இதுதான் ஓகேவா. என்ன இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ்னால் 2.0னா 480 MBPS பர் செகண்டு. யூஎஸ்பி 3.0னா 5 GBps பர் செகண்டு. பர் செகண்ட்க்கு அவ்வளோ டேட்டாஸை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 3.1 வந்துருச்சு. ஸோ 3.1 வந்து 10 GB per second. ஓகேயா. ஸோ 10 GB per செகண்ட்க்கு வந்து இது வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேயா. ஸோ யூஎஸ்பியோட ஸோ இதுதான் வந்து யூஎஸ்பியோட போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஜிஏ கனெக்டர். விஜிஏ கனெக்டர்னால் என்னென்னா டு கனெக்ட் எ மானிட்டர் ஆர் டிஸ்பிளே டிவைஸ் லைக் எல்சிடி ப்ரொஜெக்டர். ஸோ நம்ம மானிட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, எல்சிடி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் விஜிஏ கனெக்டர்னு சொல்கிறோம். ஆடியோ பிளக்ஸ் டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மொபைலில் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு தான் ஆடியோ பிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் PS/2 போர்ட் டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட் டு பிசி. ஸோ நம்ம மவுஸ் கனெக்ட் பண்ணுறது, கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம், PS/2 போர்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் SCSI போர்ட் டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். நெட்வொர்க் கனெக்ஷன், லேண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த SCSI போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மவுஸ் போர்ட் தனியாக, விஜிஏ போர்ட், கீபோர்ட் போர்ட், ஸோ HDMI போர்ட் தனியாக, நெட்வொர்க் போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க் போர்ட் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா கேபிள் வாங்குறோம் இல்லையா, நெட் கேபிள் வாங்குறோம் இல்லையா, நெட் கனெக்ஷன் வாங்குறோம் இல்லையா, அந்த கேபிள் அதில் தான் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா SCSI போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், HDMI. இந்த போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த uncompressed video and audio data from video controller to a compatible computer monitor, LCD projector, digital television, etc. ஸோ இது வந்து அன்கம்ப்ரஸ்டு வீடியோ ஆடியோ, அதாவது அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்ட் ஆடியோவை வீடியோ கண்ட்ரோலர்லேருந்து கம்ப்யூட்டர் மானிட்டருக்கும் எல்சிடி ப்ராஜெக்டருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து HDMI போர்ட் அப்படின்றது. அன்கம்ப்ரஸ்டு வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டாவை வீடியோ கண்ட்ரோலர்லேருந்து கம்ஃபர்டபுள் கம்ப்யூட்டர் மானிட்டருக்கும் எல்சிடி ப்ரொஜெக்டருக்கும் டெலிவிஷன், டிஜிட்டல் டெலிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து மெமரினா என்னென்னு பார்த்தோம். மெயின் மெமரியில் ரேம் பார்த்தோம், அண்ட் தென் ரோம், அதனோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் சிடி பார்த்தோம், டிவிடி பார்த்தோம், ப்ளூரே பார்த்தோம், அண்ட் தென் ஃப்ளாஷ் மெமரியில், அதாவது
மெயின் பென் ட்ரைவு, மெமரி கார்டு இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ட்ஸ், அதாவது யூஎஸ்பி டிவைசஸ்லாம் நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதோட உங்களுக்கு Chapter-3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.